சிவராத்திரி தோன்றிய கதை. பிரளய காலத்தில் உயிர்கள் அனைத்தும் சிவபெருமான் உள்ள அடங்கின. அப்போது அனைத்திற்குமே ஆதாரமா ஆக இருக்கும் சிவபெருமானை பார்வதி தாயார் இரவு 4 ஜாமங்களும் 4 காலமும் பூஜை செய்து சிவபெருமானே வழிபாடு செய்தார். சிவபெருமான் பார்வதி தாயாரின் பூஜையை விரதத்தை கண்டு மகிழ்ந்து பார்வதி தாயாருக்கு காட்சி அளித்தார். பார்வதி தாயார், நான் வழிபட்ட இந்த நாளில் அனைத்து உயிரும் அனைத்து ஜீவராசிகளும் இரவில் கண் விழித்து 4 ஜாமம் பூஜை செய்து உங்களை வழிபட வேண்டும் கேட்டார். சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். முதல் காலம் 7 மணி முதல் 9 மணி வரை பிரம்மா சிவபெருமானே வழிபாடு நேரம். 2ஆம் காலம் 9 மணி முதல் 12 மணி வரை மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபடும் நேரம். 3ஆம் காலம் 12 மணி முதல் 3 மணி வரை பார்வதி தாயார் சிவபெருமானின் வழிபடும் நேரம். 4 மணி முதல் 6 மணி வரை முதல் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து உயிர்களும் சிவபெருமானை வழிபடும் நேரம். சிவராத்திரி அன்று இரவில் யாரெல்லாம் கண்விழித்து சிவபெருமானுக்கு நடக்கும் 4 கால பூஜையையும் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து பாவங்களும் நீங்கி சிவபெருமானின் அருள் கிடைக்கும். சிவராத்திரியின் ஒரு சிறிய கதை. சிவராத்திரி அன்று ஒரு வேட்டைக்காரன் காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக சென்றார். அப்போது அவனை புலி துரத்தியது. அவன் வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். தூங்கினால் புலி நம்மை கொன்று நம்மை சாப்பிட்டுவிடும் என்று நினைத்து அவன் இரவு முழுவதும் உறங்காமல் மரத்தில் இருக்கும் வில்வ இலையை பறித்து மரத்தின் கீழ் இருக்கும் சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து கொண்டே இருந்தான். அவன் அறியாமையில் செய்துதான் அதற்கே சிவபெருமான் அந்த வேட்டைக்காரனுக்கு முக்தி அளித்தார். அதுபோல் நாம் அறிந்தே சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபடாமல் இருந்தால் பாவம் வந்து சேரும். எனவே சிவராத்திரி அன்று கண்விழித்து சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து பாவங்களும் நீங்கி புண்ணியத்தை நமக்கு தரும்.